கிறிஸ்துவில் அன்பானவர்களே, தவக்கால தியானத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு தன்னலம் துரத்தல். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என நம் ஆண்டவர் கூறுகின்றார். இவ்வாறு போதித்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தனது தேவகுமாரன் என்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய தெய்வீக தன்மையை துறந்து நாம் மீட்பு பெற சிலுவையை சுமந்து உயிர் பலியானார். இதன் மூலம் இந்த திருவிவிலிய வார்த்தையை நிறைவேற்றினார். அவரை அவரது வார்த்தையை பின்பற்றும் நாம் தன்னலம் துறந்து எங்களை நாங்கள் வெறுத்து அவருடைய சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு நாங்கள் அவரை பின்பற்ற அனைவரையும் அழைக்கின்றார். இத்தவக்காலத்தில் எங்களை நாங்கள் வெறுக்காவிட்டால் எப்பணியையும் செய்ய முடியாது. எனவே இயேசுவை பின்பற்ற இரு விடயங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று, தன்னலம் துறக்க வேண்டும். இரண்டாவது, சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். எங்களை நாங்கள் வெறுத்து தன்னலம் துறக்கும் போதுதான் சிலுவையை சுமக்க முடியும், இயேசுவையும் பின்பற்ற முடியும். சிலுவை என்பது ஒரு மரத்தால் செய்யப்பட்ட சிலுவையை குறித்து சொல்லப்படவில்லை. சிலுவை என்பது பாடுகள், அவமானங்கள், துன்பங்கள், நிந்தைகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. ஆகவே இவற்றை சுமந்து கொண்டுதான் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது ஒரு இலகுவான காரியம் இல்லை. இயேசுவும் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய தெய்வீக தன்மையை துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு செல்கின்ற போது காரை உமிழ்ந்தார்கள், கொடுமைகள் செய்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். இவற்றையெல்லாம் அவர் சகித்து கொண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு எமக்காக அவர் இப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எனவே கிறிஸ்துவிற்காக நாமும் எங்களை முற்றிலுமாக வெறுத்து, அதாவது சுயநலவாதிகளாக அல்லாமல் பிறநலவாதிகளாக பிறருக்காக வாழுகின்ற போது எங்களுக்கு வருகின்ற பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், துன்பங்கள் போன்றவை நாள்தோறும் நேர்ந்தாலும் அவற்றை நாம் பொருட்படுத்தாது இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இத்தவக்காலத்தில் வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து நாம் நம்முடைய என்கின்ற பிற நலன்களை நோக்கியவர்களாகவும் எமக்கு துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், அவமானங்கள் ஏற்படுகின்ற போதும் இவைகளுக்கு மத்தியிலும் எம்முடைய சிலுவை என்கின்ற காரியங்களை சுமந்து இயேசுவை பின்பற்ற தீர்மானம் எடுப்போம். எனவே தன்னலம் துறந்து நம்மை நாம் தகுதிப்படுத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன்.